நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. என் தெருமுனையில் இருக்கிறவன் வந்து தினமும் என்னை சந்திச்சுட்டு இருக்கான். தினமும் அவன் மூஞ்சியை நான் பார்த்தான். அப்படி இருக்கும்பொழுது நான் அவனுக்கு ஓட்டு போடுவேன்னா, ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய அந்த விஜய்க்கு மட்டுமே பார்த்துட்டு என் தொகுதியில் கூட நிற்காத விஜய்க்கு நான் ஓட்டு போடுவேன். இல்லை, திருப்பரங்குன்ற இஷ்யூ போன்றவைக்கு வந்து ஒரு வாக்கா மாறும்னு நினைக்கிறீங்களா சார்? அதெல்லாம் ஒரு 100 ஓட்டு மாறாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அது ஆல்ரெடி பாஜக இருந்த ஓட்டு தானே அது. அதை நீ இன்னும் வலுப்படுத்துறீங்க. ஒரு நீதிமன்றம் ஆணையை பிறப்பித்த பின்னரும் வலுக்கட்டாயமாக நாங்கள் அதை செயல்படுத்த மாட்டோம்னு சொல்லி அங்கே ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு வழிவகுக்கிறீர்கள். இதையெல்லாம் நீங்கள் செஞ்சால் பாஜக வளராமல் என்ன பண்ணும்? இது 2000 ஒரு 4,2000 நான் 2,500ங்கிறாங்க ஆளாளுக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இருக்கும்போது கொடுக்குறோம்ல, அதுதான் இம்பேக்ட் ஆகும். அதுதாங்க, நீங்கள் இருக்கும்போது கொடுக்குறீங்கல்ல, நீ கொடு, அதுக்காக நீ திருடினது இல்லைன்னு ஆகிடுமா? நீ கொடு, நாங்கள் வாங்கிக்கிறோம், நாங்கள் ஓட்டு போட்டுருவோமா? க்கு அப்புறம் இந்த 2026ன்றாங்க அவங்க. 77 நீங்கள் எப்படி பொருத்தி பார்ப்பீங்க? 77 4 முனை போட்டி, சரியா? 77 4 முனை போட்டியில் திமுக 2ஆக பிளந்தது. 71 50% ப்ளஸ் வாங்குறாங்க சார். எம்ஜிஆர் கருணாநிதி சேர்ந்து 50% ஓட்டு வாங்குறாங்க. அந்த 50% ஓட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 77 பிரியுது. அது எப்படி பிரியுது? எம்ஜிஆர் வந்து 30% வாங்குறாரு. கம்யூனிஸ்ட், ஒரே ஒரு கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட், ஒரு கம்யூனிஸ்டோட அவர் போகிறாரு, 30% ஓட்டு வாங்குறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க கருணாநிதி அவர் வந்து 24% 25% வாங்குறாரு. ஸோ இதுதான் இவங்களுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸு. இதை துக்ளக்கில் அந்த தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே துக்ளக்கில் எழுதுகிறார். 48 துக்ளக் தலையங்கம் எழுதுகிறார். 48 இடங்களை பெற்றிருக்கிறது திமுக. இவ்வளவு எதிர்ப்பு இருந்தும், மக்களுடைய இவ்வளவு எதிர்ப்பு இருந்தும், எதிர்ப்பு அலை இருந்தும் 48 இடங்களை பெற்றிருக்கிறது என்றால் அவர்களுடைய கட்டமைப்பு ஸ்திரமாக இருக்கிறது அப்படின்றத பதிவு பண்ணுறாரு. முதல் பிரஸ் மீட்டில் எம்ஜிஆர் பேசுகிறாரு. முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு முன்னரே முதல் பிரஸ் மீட்டில் பேசுகிறார். அந்த பிரஸ் மீட்டில் என்ன சொல்கிறார்? திமுகவும் நாங்களும் இரு குழல் துப்பாக்கி போல நாங்கள் செயல்படுவோம். அப்படின்னா என்ன? ஒரு கட்டமைப்பை பிரித்து கொண்டு எம்ஜிஆர் வந்து விட்டார். ஆல்ரெடி இங்கே இருந்தது தான், இருந்த மாவட்ட செயலாளர். திமுகவில் இருந்து ஒரு கட்டமைப்பை வெர்டிக்கல் ஸ்பிளிட்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பிரித்து கொண்டு அவர் கொண்டு வந்தாரை தவிர்த்து அவர் தனியாக எம்ஜிஆர் வந்து அங்கே வந்து ரசிகர் மன்றத்தை வைத்து கொண்டு அவர் வந்து கட்சியை ஆரம்பித்து வீட்டிலேருந்து வெளியே வராமல், அப்படியே வெளியில் வந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி தனி விமானத்தில் பறந்து கொண்டு அவருடைய காசாக கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை, இப்படி இருந்து மக்களோட தொடர்பே இல்லாமல் இருந்து ஜெயிச்சிட்டாரா? இது சாத்தியமா? இதுதான் என்னோடய கேள்வி. நாங்கள் பூத்தில் ஒர்க் பண்ணுறோம், பூத் லெவலில் ஒர்க் பண்ணுற ஆளுங்கள்லேருந்து நான் பார்க்குறேன், சரியா? அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு கட்டமைப்பு இருக்கா? உங்களுக்கு இருக்காங்க, ஆர்வத்தில் ஆளுங்க வராங்க. எப்படி வராங்க அப்படின்னா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இல்லாத ஒரு அட்வான்டேஜ் விஜய்க்கு இருக்குது. நீங்கள் ஒரு பூத்தில் ஆட்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காசு கொடுத்தாகணும். ஏன்னா அவங்க வேறு வேலையில் இருப்பாங்க, அவங்களை கூட்டு வந்து நீங்கள் இந்த வேலையை செய்ய வைக்கிறீங்க, கொடுத்தாகணும். ஏன்னா விஜய்க்கு தன்னிழ்ச்சியாக வந்துடுறாங்க, நாங்கள் வேலை செய்கிறோம், வராங்க. அது கூட்டத்திலிருந்து எல்லாமே பணம் கொடுத்து யாரையும் கூப்பிடல வராங்க. அதில் 60% பெண்கள் இருக்காங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, எந்த திசையை நோக்கி போகணும், எங்கே போகணும், எங்கே போய் ஓட்டு கேட்கணும், எப்படி கேட்கணும், எதுவுமே தெரியல. அப்போ தெரியாத ஒரு நபர் குருட்டாம்போக்கில் நீ போய் நீ எப்படி போய் நீ தேர்தலை எதிர்கொள்ள முடியும்? நான் வந்து சிறுமைப்படுத்தலை, நான் கேட்குறது என்னென்னா, இதுதான் தேர்தலை நோக்கி எனது பாதை அப்படின்னு சொல்ல முடியாத நீ எப்படி போய் தேர்தலை சந்திப்ப? இதையெல்லாம் மக்கள் நினச்சி பார்க்க மாட்டாங்களா? என் தெருமுனையில் இருக்கிறவன் வந்து தினமும் என்னை சந்திச்சுட்டு இருக்கான். தினமும் அவன் மூஞ்சியை நான் பார்த்தாகணும். அப்படி இருக்கும்பொழுது நான் அவனுக்கு ஓட்டு போடுவேன்னா, நான் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய அந்த விஜய்க்கு மட்டுமே பார்த்துக்கிட்டு என் தொகுதியில் கூட நிற்காத விஜய்க்கு நான் ஓட்டு போடுவேன். இதான் கேள்வி. இல்லை, நீங்கள் சொல்கிறது சரி. ஆனால் இந்த அளவு இப்போ அவங்க தான் பெண்கள் வாக்குறதுக்கு சொன்னீங்களே ஆதரவு இருக்குன்னு, பெண்கள்லையும் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அளவுக்குலாம் முழுக்க அவங்க, அதாவது இந்த அவரோட இஷ்யூ வந்தது இல்லையா, இந்த ஒய்ஃப் டைவர்ஸ்க்கு அந்த இஷ்யூக்கே அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, அந்த பொண்ணை திட்டுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஒரு இதில் ஒரு சினிமா இதில் இருக்காங்க. நீங்கள் இந்த 18லேருந்து 25 இல்லை 30 வயதுக்குள்ளான நபர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எடுத்தீங்கன்னாக்க ஒரு சொல்லாடல் கூட இருக்குது. நீ 18 வயதில் நீ கம்யூனிஸ்டா,
இருப்பது இயற்கை. நீ 35 வயசுலேயும் நீ கம்யூனிஸ்டாக இருந்தனா உங்கள்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அந்த 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 முதல் வாக்காளர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்ட்ட அவர்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எது உலகம் என்னன்னு தெரியாத போது விஜய் வராரு, அவர் பேசுகிறாரு, நல்லா இதாக பண்ணுவார்ப்பா அப்படின்ட்டு மக்களே அப்படி தானே ஓட்டு போடுறாங்க. ஸ்டாலினுக்கு ஏங்க ஓட்டு போட்டாங்க 2021? ஒரு காரணம் சொல்லுங்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறதுக்கு. கருணாநிதியோட மகன், அவர் வந்தால் நல்லது செய்வார், நம்பிக்கை தான். நம்பிக்கையின் அடிப்படையில் போட்டதுனால தான் 3%. அதில் ஒரு பெரிய விஷயம்னா, ஜெயலலிதா இல்லாத தேர்தலில் ஒரு 66 சீட்டு ஏடிஎம்கேன்றது சாதா விஷயம் கிடையாது. ஏன்னா அதுக்கு காரணம் அந்த கட்டமைப்பு தான் இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன், நீ இந்த கட்டமைப்பு இல்லாமல் நீங்கள் இதை சாதித்து விடலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, டிஎம்கே மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்க, நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, இந்த அவங்க நினைக்கிறதுனா ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகும், அது ஒன்று. 3 கட்சிக்கும் ஸ்ப்ளிட் ஆகுது, நமக்கு வரலாம். இன்னொன்று பணம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை தவிர அவங்க அவங்க அந்த நிறைய செயல் திட்டங்கள் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நீ இருந்தேன்னா, நீ ஏன் அறிவாலயத்துக்கு தண்ணி கேன் போடுற வரவனை கூட தண்ணி கேனை ஓரமாக வச்சுட்டு வா கூட்டணி பேசலான்னு கூப்பிட்றேன்? தேவையே இல்லையே. இல்லை, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே உங்களுக்கு. நீங்கள் தான் சொன்னீங்களே, ஒரு 22 கட்சிகள் சேர்ந்துருக்குன்னா தமிழ்நாட்டில் கூட்டணி இருந்தால்தான் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் யாரையும் விடக்கூடாது. உங்களோட பயணிச்சிட்ருக்காங்க. எப்போலேருந்து பயணிச்சிட்ருக்காங்க? 2019 பயணிக்கிறாங்க. சரியா? அவங்களுடைய எண்ணிக்கைகளெல்லாம் நீ குறைச்சி வெளியிலேருந்து ஆட்களை கூட்டு நீ சேர்த்துக்க வேண்டிய அவசியம் என்ன? அதாவது ஒரு 2% இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 சீட்டு, 0.4% இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க? 11 12 கொடுப்பாங்க. 10 சீட்டோ 11 சீட்டோ கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி டபுள் டிஜிட் தான். டபுள் டிஜிட்னு வருது அப்படின்னா என்ன இதில் ஏதாவது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? இதுக்கு திருமாவளவன் ஒரு அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. நேற்றுக்கு பார்த்தேன் அவரோட பேட்டியில். ஒரு காலத்தில் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தார்கள், அதனால் அவர்களுக்கு அந்த மதிப்பை கொடுக்க. காங்கிரஸ் கூட தான் ஒரு காலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தது, அதனால் 100 சீட்டு கொடுத்துருவீங்களா? கொடுத்தீங்க. எப்போ? 1980 கருணாநிதி 114 இடங்களில் காங்கிரஸும் 112 இடங்களில் திமுகவும் போட்டி. அதுக்கப்புறம் 2006 63 நாயன்மார்கள் எல்லாம் பேசினார். சரியா? இப்போ என்னன்னா, ஒரு காலத்தில் ஆளுங்கட்சி தானே இருந்தது காங்கிரஸ். ஆமாம், கொடுக்க வேண்டியதானே 100 சீட்டு. இது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? இன்றைக்கி நீங்கள் என்ன எண்ணிக்கை அளவில் என்ன அப்படின்றது தான் கேள்வி. எந்த காலத்துலையும் நீ ஆளுங்கட்சியாக இருந்ததில்லை, அப்போ உனக்கு ஏன் கொடுக்கணும்? அதே கேள்வியை திருமாவளவன் பார்த்து கேட்குறேன். எந்த காலத்திலையும் விடுதலை சிறுத்தைகள் ஆளுங்கட்சியாக இருந்ததில்லை, கூட்டணியிலும் இருந்ததில்லை. அப்படி இருக்கும்பொழுது, கூட்டணி ஆட்சியில் இருந்ததில்லை அப்படின்னு இருக்கும்பொழுது நான் ஏன் உனக்கு தரணும்? கொடுக்குறத வாங்கிட்டு போ சொல்லலாம்ல. அப்போ இது ஏற்றுக்கிற மாதிரி இல்லையே. காங்கிரஸ் கட்சி அவர்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள். என்ன இறங்கி வந்திருக்கிறார்கள்? இறங்கி வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் 25 சீட்டை வாங்கியிருக்கக்கூடாது 2021. ஸ்டாலினுக்காக வாங்கி கொண்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? எனக்கு நீங்கள் 35லேருந்து 40 சீட்டு தாங்கன்னு கேட்டாங்க, கொடுக்கல. நாங்கள் போகிறோம்னு சொல்கிறாங்க. யாரையும் நோக்கி? விஜயை நோக்கி போகிறோம்னு சொல்கிறாங்க, வெளிப்படையாக சொல்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு விஜய் இவர்களை அரசியல் எதிரி என்று சொல்கிறார். யாரை? திமுகவை அரசியல் எதிரி என்று சொல்கிறார். காங்கிரஸ் விஜய்க்கு செல்வாக்கு இருக்கிறது என்று பகிரங்கமாக சொல்கிறது. நீங்கள் யாரை கூட்டணியாக வச்சுருக்கீங்களோ அவரை எதிரி என்று சொல்லக்கூடியவர். ஆமாம், இவங்க நட்பாக தானே இருந்தாங்க. ஆமாம், அவங்க கடைசி வரைக்கும் நட்பாக தான் இருக்காங்க. இப்போவும் நட்பாக தான் இருக்காங்க. கரூர் இஷ்யூவுக்கு டிஎம்கே தான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ராகுல் காந்தி இவர்கிட்ட அப்படிங்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு மேலே அவமானப்படுத்த முடியுமா திமுகவை? அப்போ இதையெல்லாம் செய்தும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வேறு வழியெல்லாம் பயணிக்கிறாங்க. அப்படின்னா என்ன காரணம்னா, திமுகவுக்கு நன்றாக தெரியும் இந்த தேர்தலில். ஏன்னா திமுகவுடைய வரலாறு, அவர்கள் மீண்டும் ஆட்சியை அமைத்தது கிடையாது. 71 மட்டும்தான் அவங்க அதை செஞ்சுருக்கிறாங்க. அதுவும் எதை வைத்துன்னா எம்ஜிஆருங்கிற அந்த அசுர பலம் இருந்தது. 2வது, இந்திரா காங்கிரஸ் அந்த தேர்தலில் சட்டமன்றத்தில் போட்டி போடாமல் பின்வாங்கியது. உடன்படிக்கையின்படி இந்திரா காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்தது. அதனால் நீ ஜெயிச்ச 2வது முறை. இல்லைன்னா நீ ஜெயிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. திமுக 2வது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்து 2வது முறையாக வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் செயல்பாடு அப்படி. சரியா? அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தான் வரவன் போகிறவன் எல்லாரையும் வண்டியில் ஏறு ஏற்றுக்கிறாங்க. அவ்வளவு போராட்டம் பண்ண கடைசி சிபிஎம் 5 சீட்டுக்கு கைது போட்டாங்க. வேறு வழி இல்லைல்ல.
இதை 3 நாளைக்கு முன்னாலே பண்ணியிருக்கலாம், சிபிஐ போடும்போதே போட்டிருக்கலாம். நீ ஏங்க வேற வழி இல்லைன்றத நமக்கு புரியுது. இல்லை, அவங்களுக்கு தெரியும்ல, எதிர்பக்கம் போக முடியாது. தெரியும் சார், வெளில சொல்ல முடியுமா? வேற வழி இல்லைங்க அப்படின்னு லாக் பண்ணிட்டாங்க எங்களை அப்படின்னு சொல்ல முடியுமா? இவங்க முதல்ல காங்கிரஸ் எப்போ லாக் பண்ணாங்களோ அப்போல்லாம் இவங்களுக்கு தான் வழி இல்லாமல் போச்சு. ஸோ இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணி. ஆனால் இவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பாஜக உள்ளே வந்து விடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாஜக ஏற்கனவே உள்ளே வந்து வேரூன்றி விட்டது. எப்படி வேரூன்றியது? உங்களுடைய அரசியலின் காரணத்தினால. திருப்பரங்குன்றத்தில் சாதாரணமாக விளக்கேற்றி 2 பேர் போய் விளக்கேற்றி வாங்கயான்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்லை. மாறாக நீங்கள் அதை வைத்து ஒரு மதவாத அரசியலை நீங்கள் முன்னெடுக்கிறீர்கள். முன்னெடுக்கும் பொழுது பாஜக வளராமல் என்ன நடக்கும்? நீங்கள் பாஜக மதவாத கட்சின்னு சொல்கிறீங்க, உங்களுடைய மதவாதம் தான் அதை வளர்க்கிறது. இல்லை, திருப்பரங்குன்ற இஷ்யூ போன்றவைக்கு வந்து ஒரு வாக்கா மாறும்னு நினைக்கிறீங்களா சார்? அதெல்லாம் ஒரு 100 ஓட்டு மாறாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அது ஆல்ரெடி பாஜக இருந்த ஓட்டு தானே அது. அதை நீ இன்னும் வலுப்படுத்துறீங்கல்ல. பாஜக இருந்த ஓட்டு அப்படின்னாலும் அதை ஒன்றும் வலுப்படுத்துறீங்கல்ல. உங்களுடைய செயல்பாட்டை வைத்து நீங்கள் வெளிப்படுத்துறீங்கல்ல. ஒருமே தேவையே இல்லையே, எதுக்காக நீங்கள் செய்கிறீங்க? அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த சிறுபான்மை மக்களை வந்து ஏமாற்றுவதற்காக, அவர்கள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இல்லாத பிரச்சனையை இருப்பது போல கொண்டு போகிறீங்க. தர்கா இங்கே இருக்குது சார், தர்கா இது ஒரு 60 மீட்டர் தள்ளி அங்கே ஏதோ ஒரு தூண் இருக்குது சார், அந்த தூணில் விளக்கேற்றிட்டு போகிறான், உனக்கு என்ன பிரச்சனை? தர்காவில் இருக்கிறவன் பிரச்சனை பண்ணானா? தர்காவில் இருக்கிறவனை போய் பிரச்சனை பண்ண தூண்டுறீங்க நீங்கள். நீ போய் வழக்கு போடு, நீ பெட்டிஷன் போடு, நீங்கள் தூண்டுறீங்க. இல்லைனா அவன் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அது எங்கேயோ இருக்குது தூணு, இவன் இந்த தர்கா எங்கேயோ இருக்குது, அங்கே எங்கே விளக்கேற்றதுனால தர்காவுக்கு என்ன வரப்போகுது? ஒன்றும் கிடையாது. மாறாக நீங்கள் வேணும்னே அங்கே ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிறீர்கள் அல்லது தூண்டுகிறீர்கள் அங்கே பிரச்சனை வரணுன்ட்டு. ஒரு நீதிமன்றம் ஆணையை பிறப்பித்த பின்னரும் வலுக்கட்டாயமாக நாங்கள் அதை செயல்படுத்த மாட்டோம்னு சொல்லி அங்கே ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு வழிவகுக்கிறீர்கள். இதையெல்லாம் நீங்கள் செஞ்சால் பாஜக வளராமல் என்ன பண்ணும்? அப்போ இதையெல்லாம் இந்த அரசு செய்யும் பொழுது கண்டித்திருக்க வேண்டும் இந்த எதிர்கட்சிகள்னு நான் சொல்கிறது இந்த கூட்டணி கட்சிகள். ஏன்னா நீ கூட்டணி ஆட்சியில் இல்லைன்னா நீ எதிர்கட்சி தான். இதுதான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அருமையாக சொல்கிறார். தேர்தல் முடிஞ்சிருச்சு, கூட்டணி ஆட்சி கிடையாது, தனிப்பெரும்பான்மையுடன் திமுக ஆட்சி அமைத்து விட்டது என்றால் அங்கே எப்படி வந்து நீ கூட்டணின்னு சொல்லுவ? நீ எதிர்கட்சி. ஒன்று மக்களுக்கு சாதகமாக ஆட்சியில் பங்கு வைத்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், இல்லைன்னா ஓட்டு போட்ட மக்களுக்கு ஆதரவாக ஆட்சியாளர்களுக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும். இதே தானே அதிமுகவுக்கும் இதே கான்செப்ட். அதிமுக எதிர்கட்சிங்க. நாளை அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் அதோட கூட்டணி கட்சிகளுக்கும் இதே தானே. ஆமாம், அப்படி தானே இயங்கி வந்திருக்கு. நீங்கள் இது வரைக்கும் கடந்த காலத்தை எடுத்து பாருங்கள். 2001 இதே கம்யூனிஸ்டோடையும் இதே பாமகவோடையும் இதே மூப்பனார் கட்சியோடையும் காங்கிரஸோடையும் கூட்டணி வைத்து ஆட்சிக்கு வந்தார் செல்வி ஜெயலலிதா. வந்த உடனே அவங்கவுங்க இயல்பில் தான் செயல்பட்டுருந்தாங்க. கருணாநிதியுடைய கைதை கண்டித்தார்கள், சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் நடந்த சம்பவங்கள்லாம் எடுத்தீங்கன்னாக்க ஆட்சியாளர்கள் ஒரு முடிவை எடுத்தால் அதை கூட்டணி கட்சிகள் எதிர்த்து பேசியிருக்கின்றன. கூட்டணியே கிடையாது. அப்போ கூட்டணி முடிந்து விட்டது. எப்போ முடியுது? தேர்தல் முடிஞ்ச உடனே முடியுது. நாம் ஒன்றா பயணிக்கிறது இது வரைக்கும். 2011 தேமுதிகவுடன் கூட்டணி வைத்தார்கள். முடிஞ்ச 6 மாதத்துலேயே பிரச்சனை இல்லை. 6 மாதத்தில் நீ வழியே பாரு, நான் என் வழியே பால்விலை பிரச்சனை ஆரம்பிச்சு அசம்பிளிலே அவங்க இப்படி தாங்க ஒரு இயங்கணும் அரசியல். இப்படி தானே அரசியல் இயங்கணும். நான் எப்பவுமே நான் பாத்ரூம் போனாலும் கூடயே கூட்டு போவேன், 13 பேரையும் கூட்டு போகிறது. இது ஒரு அரசியலாக இது. இவங்க நினைக்கிற அந்த மகளிர் விடியல் பயணம், இந்த பணம் மகளிருக்கு பணம் தந்தது, இதெல்லாம் அதைத்தான் அவங்க முக்கியமானதாக சொல்கிறாங்க. அதெல்லாம் இருந்தால் கடைசி நேரத்தில் மாற்றங்கள் வரும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் இருந்திருந்தா 2016 234 தொகுதியிலேருந்து தனித்து நிற்பேன்னு சொல்லி ஜெயலலிதா நின்னாங்கல்ல, அந்த மாதிரி கூட நிற்க வேண்டாம். எனக்கு 2021 எந்த கூட்டணி கட்சிகள் இருந்ததோ அதை மட்டும் வைத்துக்கொண்டு நான் நிற்கிறேன், அவங்களுடைய திருப்திக்காக அவங்களுக்கு கூடுதல் இடங்களை நான் கொடுக்குறேன்னு சொல்லி நீ நிற்க வேண்டியதுதானே. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் அரசியல் என்ன ஒன்று, இப்போ உங்களுக்கு ஜெயிக்கிறது தானே முக்கியன்ற மாதிரி. அதுதான் ஜெயிக்கிறது தான் முக்கியன்ற நிலைமை வந்தால், உனக்கு உன்னுடைய சாதனைகள் மீது நம்பிக்கை இருந்தால் நீ ஜெயிச்சுட்டு போயிருக்கலாமே. இன்னைக்கு காங்கிரஸ் நீ ஏன்பா நீ என்னப்பா உனக்கு 35 தானே தந்துட்டு போகிறேன்ப்பா, நீ கொடுக்க வேண்டியதுதானே. தேமுதிகாவுக்கு நீ கொடுக்காமல் இருந்தால் காங்கிரஸுக்கு அவர்கள் கேட்டதையும் கொடுத்துருக்கலாம், விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 இலக்கத்தில் கொடுத்துருக்கலாம், கமலஹாசன் நீ உன்னுடைய சின்னத்திலேயே போட்டி போடுன்னு சொல்லியிருக்கலாம், கம்யூனிஸ்ட்டுக்கும் அதிகமாக கொடுத்துருக்கலாம், சரியா? கமலஹாசனே வேண்டான்னு கூட சொல்லியிருக்கலாம், நீ தனியாகவே நின்றுக்கன்னு சொல்லியிருக்கலாம். நீ ஏன் சேர்த்துக்கிற? அப்போ ஏன் சேர்த்துக்கிறேன்னா உன்னுடைய திட்டங்கள்
2021 50% மேலே, ம் ம் 2019 சாரி 2019 50% மேலே வாக்குகளை பெற்ற ஒரு அணி 2021 தேர்தலில் 46% 47% வாக்குகளை பெற்ற ஒரு அணி எதற்காக கூடுதலாக நபர்களை சேர்த்துக் கொள்கிறது? அதுவும் 5 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை கொடுத்திருந்தால் நீ கூடுதலான நபர்களை சேர்த்துக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதுவும் எப்படி? இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய எண்ணிக்கையிலேருந்து நீ பறித்து அவர்களை நீ கொண்டு வர, நீ உன்னோட குறைச்சிக்கல அப்படின்னும் பொழுது உனக்கு நல்லா தெரியுது உன்னுடைய சாதனை மக்களிடம் எடுபடாது அப்படின்ட்டு. நீங்கள் இது வரைக்கும் நாங்கள் இது செய்திருக்கிறோம் எனக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்கிறீங்களா? திரும்ப திரும்ப என்ன சொல்கிறீங்க? டெல்லிக்கும் எங்களுக்குமான சண்டைன்னு. இது எப்படி டெல்லிக்கும் உனக்குமான சண்டை? நடப்பது சட்டமன்ற தேர்தல், எப்படி டெல்லிக்கும் உனக்குமான சண்டையாகும்? அடுத்து எடப்பாடி பழனிசாமியை பற்றி அவருடைய 4.5 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் என்ன செய்தார் அப்படின்றதை எடுத்து வைத்து என்னுடைய 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் நான் என்ன செய்திருக்கிறேன் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீ பேசினா நீ நியாயம். அதை விட்டுவிட்டு அவர் ஊர்ந்து வந்தார், தவழ்ந்து வந்தார், படுத்துக்கொண்டே வந்தார், அவர் எப்படியானா வந்துட்டு போகிறார், உனக்கு என்ன வந்தது? அவருடைய ஆட்சியில் சாதனை என்ன? அவர் ஊர்ந்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீ உங்கள் அப்பாவுக்கு சமாதிக்கு போய் நிற்காமல் இருந்தியா அவர்கிட்ட? இல்லை. அவர் தவழ்ந்து வந்தார், அவருக்கு போய் எங்கள் அப்பாவை புதைக்கணும், குழிக்கு இடம் கொடுன்னு கேட்காம இருந்தியா நீ? இல்லை. போய் பிச்சை தானே எடுத்த நீ. ஏன் எடுத்த? அப்போது ரொம்ப தெளிவாக அவருடைய ஆட்சியுடைய நிறை குறைகளை எடுத்து பேசு, ஆட்சிகளுடைய நிறைய எடுத்து பேசி ஒப்பிடு செய். அவர் தான் சொல்கிறாரு, வா 2 பேரும் விவாதிப்போம், அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் நடக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் திறந்த நிலை விவாதம் நடத்துவோம். உன் கலைஞர் டிவியில் நடத்து, இல்லை உன் சன் டிவியில் நடத்து, லைவ் போடு, நேரலை போடு, நடத்து. நீ துண்டு சீட்டோட வா, அவர் எதுவுமே எல்லாம் வரட்டும், வா பேசு. அவர் சாதனையை அவர் பட்டியலிடுவார், உன் சாதனையை நீ பேசு. இதுதானங்க அரசியல். இந்த அரசியலை பேசாமல் ஊர்ந்து வந்தார், படுத்து கொண்டு வந்தார், தவழ்ந்து வந்தார், இப்படி பேசுகிறது தான் அரசியலை? இதுக்கு நாங்கள் திரும்பி பேசினா நீ தாங்குவியா? உங்கள் அப்பா வரலாறுலேருந்து எடுத்து நாங்கள் பேசினா நீ தாங்குவியா? இல்லை, தனிப்பட்ட விமர்சனங்கள் பண்ண முடியாதுல்ல. தனிப்பட்ட விமர்சனம் அதுதானே நீ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு முதலமைச்சரா. அதுதானே நீ அப்பனும் பிள்ளையும் அதானே பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லா இடத்துலையும். டெல்லிக்கு நீங்கள் 3 காரில் போனீங்க, அவர் 4 காரில் போகிறாரு, நடந்தே போகிறாரு, உனக்கு என்ன பிரச்சனை? டெல்லிக்கு அவர் 3 காரில் போகிறாரு, 4 காரில் போகிறாரு, நடந்தே போகிறாரு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கூட்டணி பேசுறதுக்கு டெல்லிக்கு போகணும், டெல்லிக்கு தான் போக வேண்டியிருக்கு. காங்கிரஸ்லேருந்து அங்கேருந்து இங்கே தான் பேசுகிறாங்க, ஆனால் கனிமொழி போனாங்க. சரி, இவங்க கூட்டணி பேசுறதுக்கு டெல்லிக்கு போனாங்க, 27 இடம் தான் கொடுத்தாங்க. காங்கிரஸ் அங்கேருந்து நீ 28 இடம் கொடுத்துருக்கிய. அங்கேருந்து இங்கே வந்தாங்கல்ல, 28 இடம் கொடுத்துருக்கல. ராகுல் காந்தி இது வரைக்கும் உன்னை திரும்பி கூட பார்க்கலையே. யார் அடிமை? இதான கேள்வி. இல்லை, இவங்க மேலே இருக்கக்கூடிய நமக்கு தெரிகிற குற்றச்சாட்டுகளே சட்டம் ஒழுங்கு, பாலியல் குற்றச்சாட்டு நிறையா வருது. சட்டம் ஒழுங்கு தான் சார் பிரச்சனை. நாங்கள் போய் சர்வே எடுக்கிறோம் சார். மக்களுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சட்டம் ஒழுங்கு ஃபர்ஸ்ட். இல்லை, இதெல்லாம் தேர்தலில் இம்பாக்ட் ஆகுதான்னு. ஆமாம் சார், அவங்களோட அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுது இல்லை. நீங்கள் சட்டம் ஒழுங்கு முதல் பிரச்சனை, 2வது போதை கலாச்சாரம். இது 2மே நேரடியாக அந்த மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குல்ல. உங்களுக்கு அதுக்கு தான் ஸ்கீம் நிறைய அனௌன்ஸ் பண்ணி நல்லா 5000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, ஒரு மாதத்துக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் மக்கள் மனதை மாற்றும் அப்படின்னு நம்புகிறாங்க. இல்லை, அவங்க மாற்றும்னு அவங்க நம்பி தான் அவங்க கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, என்னை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயங்களில் இனி நடவடிக்கை எடுக்காதது. இல்லை, அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் கூட கள்ளக்குறிச்சியில் ஒரு 61 பேர் இறந்து போனாங்க கள்ளச்சாராயத்தில். அதுலேருந்து ஒரு 20 நாளுக்கு அப்புறம் தான் விக்கிரவாண்டி தேர்தல் இருந்தது. அதில் மெஜாரிட்டி ஜெயிச்சது. இடைத்தேர்தலில் மக்கள் நீங்கள் எப்படி மக்களை சாதுரியமாக ஏமாற்றலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அது மாதிரி மக்களும் உங்களை சாதுரியமாக பயன்படுத்திக்கணும்னு தான் நினைப்பாங்க. சரியா? இடைத்தேர்தல் என்பது மக்களுக்கு தெரியாதா? உன்னை விட அதிகமான அறிவாளிகள் மக்கள். நீ ஆட்சியில் தான் இருக்க போகிறேன்னும் பொழுது உனக்கு ஓட்டு போட்டு போகிறோம் தான் போவாங்க, கொடுக்குறத கொடு வாங்கிக்கிறோன்னு தான் போவாங்க. நீ 5000 இல்லை 10,000 கொடுத்தாலும் வாங்க. இந்த மென்டாலிட்டி எலெக்ஷன் இந்த டயத்தில் இருக்குமா அப்படிங்கிறது. ஆமாம் சார், நீ கொடுக்குறத கொடு, நீ கொடு. நீ என்ன உன் சொத்தையாக கொடுக்குற? உன் அப்பா வீட்டு சொத்தையாக கொடுக்குற? ஒன்றும் கிடையாது. இப்போவே இவர் 2000 அவர் நானும் 2000 நான் அவர் 2500ங்கிறாங்க ஆளாளுக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இருக்கும்போது கொடுக்குறோம்ல, அதுதான் இம்பேக்ட் ஆகும். அதுதாங்க, நீங்கள் இருக்கும்போது கொடுக்குறீங்கல்ல, நீ கொடு. அதுக்காக நீ திருடினது இல்லைன்னு ஆகிடுமா? நீ கொடு, நாங்கள் வாங்கிக்கிறோம், உனக்கு ஓட்டு போட்டுருவோமா? பல உதாரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும். அப்படி ஒரு காசை வாங்கிக்கிட்டு தான்
ஓட்டு போட்டு தான் அப்படின்னா நீங்கள் 2011 மெகா கூட்டணி, திமுக பக்கம் இருந்தது மெகா கூட்டணி, அதிமுக பக்கம் யார் இருந்தாங்க? கம்யூனிஸ்ட்டும் விஜயகாந்த் தான் இருந்தாங்க, வேற யாரும் இல்லை. அப்படின்னும் அந்த அதிருப்தி இப்ப இருக்கான்னு கேட்டேன். 2006 to 2011 மிகப்பெரிய அதிருப்தி இருந்து நம்ம கண்கூடா தெரிஞ்சது. அது வெளிப்படையா தெரிந்த அதிருப்தி இது. அது வந்து வெளிப்படையா தெரியல. 96 ஜெயலலிதாக்கு நடந்த மாதிரி அந்த 2011 அந்த அளவுக்கு ஈக்குவல் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அதிருப்தி இருந்தது. ஏன்னா டிஎம்கே எதிர்கட்சியாக கூட வரலையே, விஜயகாந்த் தானே இருந்தார். அந்த அதிருப்தி இப்போ வெளியில் தெரியுது. அந்த அதிருப்தி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த அதிருப்தி வந்து இங்கே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் சொல்வதற்கு தயங்குகிறார்கள். நமக்கு வாய்ப்பு வரும்போது நம்ம பண்ணிக்கலாம்னு போகிறாங்க. ஏன்னா அன்னைக்கு அந்த அதிருப்தி வெளியில் தெரிவதற்கு ஓரளவுக்கு மீடியாவில் இதெல்லாமே பேசப்பட்டது. இன்றைக்கி மீடியா மொத்தமே இவர்கள் கையில் வாங்கி வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற நிலையில் அது பேசப்படலை. இப்போ மக்கள் குமுறுகிறார்கள். ஒரு பக்கத்தில் மக்கள் வந்து போராடுறாங்க அப்படின்னா, இந்த போராட்டத்தை நீங்கள் கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து காமிச்சா தானே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ மக்கள் குமுறி கொண்டிருக்கிறார்கள். நீ காமிக்கவே இல்லைன்னா அதனால அந்த அதிருப்தி வெளியே தெரியாத மாதிரி ஒரு டிஎம்கேவோட ஆதரவு ஊடகங்கள்னு இருக்கு. அதே மாதிரி அதிமுகவோட ஆதரவு ஊடகங்கள் கிடையவே கிடையாது. இருந்ததுன்னா வெளியில வரணும்ல. எத்தனை ஊடகங்கள் இருக்கு அதிமுக ஆதரமா? எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசுறத கூட இவங்க கட் பண்ணி போட விடாமல் பண்ணுறாங்க. அப்போ இங்கே ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற நிலையில் எதிர்ப்பாளர் இருக்கிறது எப்படி தெரிஞ்சுப்பீங்க? எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் தெருவில் நடந்து வரும்பொழுது நம்மளை பார்க்கக்கூடிய மக்கள், சார் என்ன சார் வந்துடுவாங்க போல இருக்கே சார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் பார்க்கக்கூடிய முக்கால்வாசி மக்கள், 10 பேர் சந்திக்கிறேன்னா 10 பேரும் இவங்க வந்துடுவாங்க போல இருக்கே சார் அப்படின்றாங்க. அதில் 8 பேர்கிட்ட நான் கேட்குறேன், நீ யாருக்கு ஓட்டு போட போகிறேன்ட்டு. இவனுங்களுக்கு நான் போட மாட்டேன் அப்படின்னு. அப்போ என்னென்னா, மீடியாவை வைத்துக்கொண்டு இவர்கள் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள், எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். என்ன, இவர்கள் திரும்பி வந்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்தி அந்த பேச்சு இருக்கு இல்லையா, தேர்தல் கால பேச்சுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளே பார்த்துருக்கோம் இந்த 2G ஊழலாம். அந்த தேர்தலில் பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸில் உட்காந்தவங்க ஒரு அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு வருவாங்க, தெரியாலும் சொன்னாலும் தெரியாது, ஒரு 1.25 லட்சம் கோடியை வீட்டுக்குள்ளே பதுக்கி வச்சுருக்காங்களாம் அப்படின்னு போகிற போக்கில் அந்த மவுத் டாக் இருக்கு இல்லையா, அது இந்த அளவு இருக்காங்க. அது தான் இந்த அளவு வந்து இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி பிரதிபலிக்குதுன்னா, இவங்க வந்துடுவாங்களோன்ற பயம் இருக்குது. ஆனால் என்ன பெர்செப்ஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க மீடியாவில்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எப்படியும் வந்துடுவாங்க, ஆட்சி வலுவாக இருக்காங்க, வந்துடுவாங்கன்றதை ஏற்படுத்தி வைத்திருப்பதனால ஒரு பயத்தை மக்கள் மத்தியில் விதைத்திருக்கிறார்கள். என்னென்னா, ஐயோ இவங்க திரும்பி வந்துடுவாங்க போல இருக்கே அப்படின்ட்டு. நான் அதை ஒரு பக்கம் நன்மைக்குன்னே நினைக்கிறேன். ஏன்னா இந்த பயம் அவர்களை சென்று வாக்குச்சாவடிகளுக்கு போய் ஓட்டு போட வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தான் நான் பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட நான் தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு. நான் போட மாட்டேன், அதை செய்யும் முதல்ல செய். ஸோ அப்போ இது சத்தீஸ்கர்லேயும் நம்ம பார்த்தோம். சத்தீஸ்கரில் பார்த்தீங்கன்னாக்க காங்கிரஸ் வரப்போகுது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்தி வைத்தார்கள். யார்கிட்ட போய் நீங்கள் கருத்து கணிப்பு கேட்டாலும் அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, யார் அவங்க ஜெயிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் தாங்க ஜெயிக்கும். நீ யாருக்கு ஓட்டு போடுவேன்னா நான் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவேன். இப்போ ஒரு கருத்து கணிப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஒரு தனியார் ஒரு கல்லூரி எடுத்த கருத்து கணிப்பில், இவங்க லயலா எடுத்த கருத்து கணிப்பில், அது லயலா கிடையாதுங்க, இது லயலா முன்னாள் ராஜரத்னம்னு தெரிந்த ராஜநாயகம்னு தெரிந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் அவர் இல்லை. இப்போ இது வந்து வேற ஏதோ ஒரு பேரில் ஒரு நபர் எடுத்து வெளிவிட்டு 27% டிஎம்கே, 26% தவேகா, அதுக்கப்புறம் 13-14% இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் அதில் வரவே இல்லை. 3500 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது கிடையாது. நீங்கள் ப்ரெஸ்ஸில் இருக்கீங்க, 3500 ரூபா கொடுத்தா உங்களுக்கு ப்ரெஸ் கிளப்பில் உங்களுக்கு இடம் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை கண்டக்ட் பண்ணிக்கலாம். முன்னாள் மாணவர் அப்படின்னு போட்டுக்கலாம், இல்லை ஏதாவது அலுமினி அப்படின்னு போட்டுக்கலாம். ஏதோ ஒரு பேரை போட்டுக்க வேண்டியது தான். போட்டுக்கிட்டு நான் வந்து கருத்து கணிப்பு அப்படின்னு எங்கே எடுத்த, எவ்வளோ சாம்பிள் எடுத்த, எந்த இதில் எடுத்த, ஏதோ ஐபிடிஎஸ்ன்னுவான். இந்த ஐபிடிஎஸ்னால் என்ன எடுத்த? நான் எடுக்கிறேங்க 1,27,000 சாம்பிள் எடுத்திருக்கேன் அப்படின்னா மாவட்ட வாரியாக என்னால் கொடுக்க முடியும், தொகுதி வாரியாக என்னால் கொடுக்க முடியும், ஊர் வாரியாக என்னால் கொடுக்க முடியும், தெரு வாரியாக என்னால் கொடுக்க முடியும். இந்த தெருவில் இவ்வளவு சாம்பிள் நான் எடுத்தேன், இந்த தொகுதியில் இவ்வளவு சாம்பிள் நான் எடுத்தேன், இந்த வார்டில் இவ்வளோ நான் எடுத்தேன்னு தொகுதி வாரியாக, வார்டு வாரியாக, பூத்து வாரியாக என்னால் கொடுக்க முடியும். சரியா? ஏன்னா யார் கேட்டாலும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை அப்படியே அப்லோடும் பண்ணியிருப்பேன். 1,27,000 சாம்பிள் எடுத்தது அதை அப்படியே அப்லோட் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லை, அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை ஏற்ப அந்த பர்சன்டேஜை எடுத்துருப்போம். இந்த தொகுதியில் 5000 பேர் இருக்காங்கன்னா இந்த 5000 பேருக்கு ஏற்ப பர்சன்டேஜ் எவ்வளோ எடுக்கலாம்,
சாம்பிள் அப்படின்ட்டு. வேறு ஒரு தொகுதியில் 10,000 பேர் இருந்தாங்கன்னா அதுக்கேற்ப அந்த சாம்பிளிங் ப்ரப்போர்ஷனேட்டாக இன்க்ரீஸ் ஆகும். இது எதுவுமே இல்லாமல் நான் கருத்து கேட்டேன், கருத்து கணிப்பு நடத்தினேன், இந்த கருத்து கணிப்பில் இப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது, இது வந்து யாரும் ஒன்று காசு கொடுத்து பேச வைக்கலாமே. அப்படி தான் இங்கே பெருவாரியான கருத்து கணிப்புகள் இருக்குது, அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் கருத்து கணிப்பு எடுத்துக்கிறதுனால இப்போ நீங்கள் கேட்கலாம், உன்னுடைய கருத்து கணிப்பு மட்டும் யோகியமான, என்னுடைய கருத்து கணிப்பு எங்கெங்கே எப்படி இப்படி எடுத்திருக்கேன்றதை நான் போட்டு வச்சுருக்கேன். ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, எந்தெந்த இடத்துல எந்தெந்த இல்லை பொதுவாகவே இந்த கருத்து கணிப்பு எந்தெந்த அவர்கள் என்னென்ன சமுதாயத்தை சேர்ந்தவர்களிலிருந்து எல்லாமே எடுத்து போட்டிருக்கோம் நம்ம. இல்லை இப்படி நீங்கள் கருத்து கணிப்பு எடுக்கும்போதே அந்த ஒரு தொகுதியில் எடுத்தீங்கன்னா எந்த சமுதாய வாக்குகள், இவங்க மைனாரிட்டி வாக்குகள், ஜாதி எந்த ஜாதி முன்னே இருக்குது, அதுக்கப்புறம் அவர்கள் கேண்டிடேட் யாராக இருந்தாங்க, இதெல்லாம் சேர்த்து தானே கருத்து கணிப்பு எடுப்பீங்க. ஒரு சாம்பிள்ஸ் எடுத்தோன்னா அதில் என்ன டவுட்னா ஒரு 2 லட்சம் வாக்காளர் இருக்காங்கன்னா ஒரு 5,000 பேர் மீட் பண்ணி எடுக்கிறது கரெக்டாக ரிப்ளேக் ஆகுமா? இல்லை, அதை எப்படி சாம்பிளிங் பார்ப்போம் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு தொகுதிக்கு நாங்கள் எடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 550 பேர் அப்படின்னு எடுத்திருப்போம். இப்போ 550 அப்படின்றதுல பெண்கள் எவ்வளவு, ஆண்கள் எவ்வளவு, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய டெமோகிராஃபி, அதாவது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எந்தெந்த பிரதிநிதித்துவத்தோட சமுதாய மக்கள் இருக்காங்க, அந்த சமுதாய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி தான் நாங்கள் எடுத்திருப்போம். அதனால தான் அது எல்லாமே கூட குறிப்பிட்டிருப்போம். இந்த சமுதாய மக்கள் இவ்வளவு சொன்னாங்க, இந்த சமுதாய மக்கள் இவ்வளவு சொன்னாங்க, எல்லாமே குறிப்பிட்டிருப்போம். இதெல்லாம் இருந்தால் தாங்க அது நம்பகத்தன்மை வாய்ந்தது. இது எதுவுமே இல்லைன்னா இதையெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்படித்தான் தீர்ப்பு வரும்னு நான் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் நாங்கள் எடுத்த கருத்து கணிப்பில் இப்படி வருது. அப்போ நாங்கள் எடுத்தது எங்கள் வீட்டில் உட்காந்து ஃபில் பண்ணுறாங்க ஃபார்மு. ஏன்னா இப்போ தாவேகா ஒரு கருத்து கணிப்பு தனியாக அவங்க சொல்கிறாங்க, எனக்கு 40% ஸ்டார்டிங்லேயே இருக்குது. அதில் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, சிடி நிர்மல்குமார் என்ன சொல்கிறாருன்னா 40% சொல்கிறாரு, இல்லை ஆதவ அர்ஜுனா 40% சொல்கிறாரு. நிர்மல்குமார் பார்த்தீங்கன்னாக்கா 28% 30% வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் 25% சொல்கிறாரு. அருண்ராஜா அவர் ஒன்று சொல்கிறாரு. இப்படி அது எப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவீங்க? விஜய் வந்து 70% நினச்சிருக்கலாம், நினைக்கலாம். வீட்டுக்கு ஒரு விஜய்னா 80% இல்லை, அப்போ அப்படி கூட நினைக்கலாம். ஆனால் அது இது கிடையாது. இங்கே இன்டர்னல் சர்வேனா நம்பரை கொடு, நான் கற்றுக்க நீ இப்போ எடுத்துக்கன்னா என்னென்னலாம் அப்லோட் பண்ணிட்டேன், தான் பார்த்துக்கோங்க, இந்த தொகுதியில் இவ்வளவு, இந்த தொகுதியில் இவ்வளவு, இந்த நம்பர் இவ்வளவு, சமுதாயம் இவ்வளவு, பெண்கள் இவ்வளவு, ஆண்கள் இவ்வளவு, இந்த எண்ணிக்கையில் எல்லாமே கொடுத்தாச்சு. அந்த மாதிரி நீ வெளியிடு, என்ன அடிப்படையில் நீ எடுத்தன்றதை வெளியிடு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை விவாதிப்போம். நீ வெளியிடாமல் இது எங்கள் இன்டர்னல் சர்வேன்னா நீ பார்த்து வச்சிருப்ப, அது எப்படி நான் ஏன் ஏற்றுக்கணும்? அது பாப்பா 2026 தேர்தலில் நெருங்குற வேலை இன்னும் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மீண்டும் கூடிய சீக்கிரம் சந்தித்து அதை பற்றி நான் விரிவாக அலசுவோம். நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.